நான் ரீசெண்டா என்னோட பர்சனல் யூசேஜுக்காக ஒரு ஸ்பீக்கர் வாங்கலாம் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. என்னோட தேவை பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும், சவுண்ட் குவாலிட்டி டீசென்ட்டா இருந்தா போதும், ஆனா பேஸ் மட்டும் மாஸா இருக்கணும், அதுக்கேற்ற ரீசனபிள் பிரைஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த போல்ட் ஆடியோ அப்படின்ற கம்பெனியோட ஒரு 2.0 மல்டிமீடியா ஸ்பீக்கர் கிடைச்சு. இல்ல இது ஒரு சவுண்ட் பார், இல்ல இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இருக்கு, இல்ல சவுண்ட் பார்ல இருக்கு, என்ன வேணா சொல்லிக்கலாம். சோ இந்த ஸ்பீக்கரை நான் யூஸ் பண்ண வரை என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, இதோட அன்பாக்சிங், இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா டெக் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கா, அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தாதான் நம்ம வீடியோஸ் எதையுமே உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மறக்காம அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிற இந்த ப்ராடக்ட் பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி போல்ட் ஆடியோ அப்படின்ற கம்பெனியோட ஒரு 2.0 மல்டிமீடியா ஸ்பீக்கர், இல்லை ஒரு சவுண்ட் பார், இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய பாக்ஸாக இருக்குது, ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்பீக்கர் அப்படின்றதுனால முன் பக்கத்தில் போல்ட் ஆடியோ அப்படின்னு போட்டு ஒரு 2.0 பேஸ் பார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பின் பக்கத்தில் சில ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ உள்ளர பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட் மாதிரி இதுலேயும் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக. எப்படியும் படிக்க மாட்டோம், இந்த ஓரமா தூக்கி போடலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கொடுத்திருக்காங்க இந்த ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்றதுக்காக. வால்யூம் அப் பண்ண, டவுன் பண்ண, அடுத்த சாங் மாத்த, அதே மாதிரி டோன் மாத்த, ஈக்குவலைசர் மாத்த, இந்த மாதிரி சில ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. இத பத்தி டீடைலா அடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கான கேபிள் கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கேபிள், ஒரு பெரிய கேபிள். எதுக்காக இந்த ரெண்டு கேபிள் கொடுத்திருக்காங்க அப்படின்றத டீடைலா அடுத்து சொல்றேன். தென் இதுக்கடியில ஒரு பெரிய ஆக்ஸ் கேபிள் கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளோட டிவில, கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல, மொபைல்ல எல்லாத்துலயுமே கனெக்ட் பண்ணி டைரக்டா சாங் கேட்கறதுக்காக. சோ இதையும் ஓரமா வச்சிரலாம். இதுக்கு அடுத்து இந்த ஸ்பீக்கருக்கான ரெண்டு ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க. தனித்தனியா யூஸ் பண்றப்ப இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். இதையும் ஓரமா வச்சிரலாம். அண்ட் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுண்ட் பார் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சவுண்ட் பார் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றத பாருங்க. ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா 20 வாட் சவுண்ட் பார், மொத்தம் 40 வாட்ஸ்ல இருக்க சவுண்ட் பார் தான் இப்போ நம்ம கையில இருக்கு. சோ 40 வாட்ஸ் அப்படின்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத இப்பவே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதோட சாம்பிள்ஸும் அடுத்து காட்டுறேன். இப்போ இதோட குவாலிட்டி அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி பிளாஸ்டிக்ல பில்ட் பண்ணிருக்காங்க. பில் குவாலிட்டி பக்காவா இருக்கு. டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நார்மலான டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சவுண்ட் பார் என்ன டிசைன்ல இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஒரு டவர் ஸ்பீக்கர் என்ன டிசைன்ல இருக்குமோ அதே மாதிரி ஒரு நார்மலான டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி பக்காவா இருக்கு. இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு பவர் சோர்ஸ் கொடுக்கலாம். ஒரு சைடுல பார்த்தோம் அப்படின்னா பவர் சோர்ஸ் கொடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஸ்பீக்கருக்கு பவர் கொடுத்தாலே போதும். சோ இத பவர் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்றதுக்காக ரெண்டு கனெக்டிங் கேபிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல அந்த பெரிய கேபிளை இப்போ யூஸ் பண்ணணும். சின்ன கேபிளை எப்போ யூஸ் பண்ணுன்றத அடுத்து சொல்றேன். இப்போ இந்த பெரிய கேபிளை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்பீக்கரையும் இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். சோ கீழே வந்து கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஓவரால் செட்டப் இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா பவர் ஆன் பண்ணோம்னா இதுல ப்ளூடூத் மோட்ல தான் ஆன் ஆயிருக்கும். நம்மளோட மொபைல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கரை டைரக்டா கனெக்ட் பண்ணி நம்மளோட மொபைல்ல சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்கிறது அப்படினாலும் கேட்டுக்கலாம். சோ அதற்கான ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்கு. அப் டு 10 மீட்டர்ஸ் வரை நம்மளோட வீட்டுக்குள்ள எங்க போனாலும் கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு. ஃபாஸ்டாவும் கனெக்ட் ஆகுது. இதுல ப்ளூடூத் 4.2 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. அதனால கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு. இல்ல வயர்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல ஆக்ஸ் கேபிள் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்ஸ் கேபிளை ஒரு சைடுல சொருகிட்டு இன்னொரு ஆக்ஸ் கேபிளை நம்மளோட சிஸ்டம், லேப்டாப், டிவி, நம்மளோட மொபைல்ல யூஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ணி சாங் கேட்டுக்கலாம். சோ சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்து சொல்றேன். அது போக நம்மளோட பென் டிரைவ்ல சாங்ஸ் லோட் பண்ணி டைரக்டா இன்சர்ட் பண்ணி கேட்கிறது அப்படினாலும் கேட்டுக்கலாம். USB போர்ட் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. நம்மளோட மெமரி கார்டையும் யூஸ் பண்ணி சாங் கேட்டுக்கலாம். இது பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு 4 பட்டன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தோம்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன், மோட் சேஞ்ச் பட்டன். சோ மோட சேஞ்ச் பண்றதுக்கு இந்த பட்டன் தான் யூஸ் ஆகும். ஆஃப் பண்றது, ஆன் பண்றதுக்கு இந்த பட்டன் தான் யூஸ் ஆகும். அதுக்கு அப்புறம் வால்யூம் அப் பண்றதுக்கு, டவுன் பண்றதுக்கு, சாங் ப்ளே பாஸ் பண்றதுக்கு, ப்ரீவியஸ் சாங் போறதுக்கு, அதுக்கு அடுத்த சாங் போறதுக்கு இந்த மாதிரி தனித்தனி பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ டைரக்டா இந்த ஸ்பீக்கர்ல ஆக்சஸ் பண்றது அப்படினா இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதுக்குன்னு டெடிகேட்டடா ரிமோட் கொடுத்திருக்காங்க. இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணியும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சோ டோன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஈக்குவலைசரை வந்து மாத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இந்த ரிமோட்லயும் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த ரெண்டு ஸ்பீக்கரையும் ஒண்ணா சேர்த்து ஒரு சவுண்ட் பாரா யூஸ் பண்ணிக்க முடியும். கேட்கிறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சோ இது எப்படின்னு பார்த்தோம்னா கீழ இருக்க இந்த ரெண்டு ஸ்டாண்டிங் கழட்டிட்டு இந்த ஸ்பீக்கர் ரெண்டையும் ஒரே மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே சவுண்ட் பாரா யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு குட்டி கனெக்டிங் கேபிள் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுக்காக தான் இந்த குட்டி கனெக்டிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு சவுண்ட் பாராவும் யூஸ் பண்ணிக்க முடியும்.
தெரியும். இப்படி சவுண்ட் பாரை யூஸ் பண்றப்ப எல்லா ஃபீச்சரையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத்ல யூஸ் பண்ணலாம், ஆக்ஸ் கேபிள்ல யூஸ் பண்ணலாம், பென் டிரைவ், மெமரி கார்டு அப்படின்னு எல்லா ஃபீச்சர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ தனித்தனியா யூஸ் பண்றது அப்படினாலும் ரெண்டு ஸ்பீக்கரை அப்படி பிரிச்சுக்கலாம். இல்ல ஒரேதா யூஸ் பண்றது அப்படினா ஒரேதா சேர்த்து ஒரு சவுண்ட் பாரா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மல்டி ஃபீச்சர் இந்த ஸ்பீக்கர்ல கொடுத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இந்த ஸ்பீக்கர்ல இருக்க எல்லா ஃபீச்சரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுமே 20 வாட் ஸ்பீக்கர், மொத்தம் 40 வாட் ஸ்பீக்கர். அது போக இதுல டால்பியோட டிஜிட்டல் பிளஸ் சப்போர்ட் இருக்கு அப்படின்றாங்க. சோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு ஏன்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, நான் பர்சனலா யூஸ் பண்ண வரேன். சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே டீசென்ட்டா இருக்கு. ரொம்ப லவுடா இறையிற மாதிரிலாம் இல்ல. சோ டீசென்ட்டான சவுண்ட் குவாலிட்டி இருக்கு. ஆனா பேஸ் சூப்பரா இருக்கு. அதுலயும் ஒரு குத்து பாட்டுலாம் போட்டு கேட்டோம் அப்படின்னா நல்ல டம்மு டம்மு டம்முன்னு அடி விழுகுது. சோ பேஸ் பொறுத்தவரை பக்காவா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி என்ன பொறுத்தவரை நல்லா தான் இருக்கு. டீசென்ட்டான சவுண்ட் குவாலிட்டி, பேஸ் சூப்பரா இருக்கு. என்னதான் நான் சொன்னாலும் இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்க கேட்டா தானே கரெக்டா இல்லையா அப்படின்றது தெரியும். சோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே கேட்டுவாங்க. கேட்டிங்களா? சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? நான் சொன்ன மாதிரி இருந்துச்சா? இல்ல ப்ரோ மொக்கையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ண வர இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றத ஓப்பனா உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்க கேட்ட வர எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. அது போக இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லுங்க. கடைசியா இந்த ஸ்பீக்கரோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வாங்குறப்ப 5000 ரூபாய் இருந்துச்சு. இப்போ 1000 ரூபாய் பிரைஸ் ட்ராப் ஆகி 4000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 5000 ரூபாய்க்கு வாங்கினப்பே ஓகே நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ 1000 ரூபாய் பிரைஸ் ட்ராப் ஆயிருக்குது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 4000 ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு டீசென்ட்டான சவுண்ட் குவாலிட்டி, செம்மையான பேஸ் இருக்க, நிறைய மாடல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை தாராளமா ட்ரை பண்ணலாம். குவாலிட்டி வச்சு பார்க்கறப்ப 4000 ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கர் ஒர்த்துமா தான் தெரியுது. நான் யூஸ் பண்ண வரேன். ஆனா 4000 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா இதை விட 2.1 5.1லாம் இருக்கு. ஆனா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதோட குவாலிட்டி நான் யூஸ் பண்ண வர எல்லாமே நல்லா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி டீசென்ட்டா இருக்கு. இதான் என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். அண்ட் இதுல என்ன நல்லா இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பவர் கேபிள் வந்து ரொம்ப சின்னதா கொடுத்திருக்காங்க. என்னோட சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நல்ல இழுத்து வச்சு தான் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பவர் கேபிளை இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்கலாம். ஆக்ஸ் கேபிளை பெருசா கொடுத்திருக்காங்க, அந்த கனெக்டிங் கேபிளை பெருசா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பவர் கேபிளிங் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் தான் ஒரு சின்ன குறையா தெரிஞ்சு. மிச்சபடி இந்த ஸ்பீக்கர்ல பெருசா இந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? 4000 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதை விட பெட்டரான ஸ்பீக்கர்லாம் இருக்கு ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்துட்டு வாங்கி வீடியோ போட முடிஞ்சு அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஒரு 4000 ரூபாய்க்குள்ள ஒரு பெஸ்ட்டான இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்தாங்க அப்படின்னா வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.